ஏஐ 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 ஆமாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே இந்த டைம் வந்து ஏஐ ரிலேட்டடாக கண்டுபிடிச்சதுக்காக தான் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே என்ன படிக்கலாம் என்ன படிக்கலான்னு. டேட்டா சயின்ஸ் படிக்கப்பா. ஜோக்ஸ் அப்பார்ட், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏஐயில் ஏதோ கண்டுபிடிச்சதுக்கு எதுக்கு ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும்? பேசாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு டிபார்ட்மெண்ட் அதில் நோபல் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் இதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நோபல் ப்ரைஸுக்கும் பயாலஜி ஃபீல்டுக்குமே நிறையா சம்மந்தம் இருக்குது, டைரக்ட் ரிலேட்டடாகவும் இருக்குது. அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் நோபல் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் ஜான் ஹாப்ஃபீல்ட் அப்படின்றவருக்கும் ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான முன்னோடிகள். ஸோ ஏஐயில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃபோன் வாங்கலான்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்பீங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 பேர் வந்து மச்சான் நீ ஐஃபோன் வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் மட்டும் வந்து இல்லைடா நீ சாம்சங் வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓகே, 2 பேர் வந்து ஐஃபோன் வாங்க சொல்கிறானுங்க, ஒருத்தன் தான் சாம்சங் வாங்க சொல்கிறான், ஸோ ஐஃபோன் நல்ல ஃபோன் போல் அது வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ இந்த சாம்சங் வாங்க சொல்லியிருக்கான்ல அவன் வந்து கொஞ்சம் இந்த டெக் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 பேர் வந்து ஐஃபோன் வாங்க சொல்லியிருக்கானுங்க, அவனுக்கு வந்து பெருசாக டெக்னாலஜி பற்றி தெரியாது. ஆனால் ஒருத்தன் வந்து சாம்சங் வாங்க சொல்லியிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி பற்றி தெரியும். அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? ஓகே, இவனுக்கு கொஞ்சம் மேட்ரு தெரியும், ஸோ இவனோட முடிவுக்கு வந்து இவனோட ஒரு சஜஷனுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? அதே தான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்லேயும் நடக்கும். ஸோ ஒவ்வொரு நோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோடோட வெயிட். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்சங் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, டெக் எக்ஸ்பர்ட், அவனுக்கான வெயிட் வந்து அதிகமாக அசைன் பண்ணியிருப்போம். இந்த மற்ற 2 பேருக்கு வந்தோட வெயிட் வந்து நம்ம கம்மியாக அசைன் பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் இன்புட்க்கு டிஃப்ரெண்ட் வெயிட்ஸை வந்து அசைன் பண்ணி அது மூலிமா ஒரு டிசிஷன் எடுக்கும் இந்த கம்ப்யூட்டர். இதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை பேசிக்காக சொல்லப்போனால் இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து ஹாப்ஃபீல்டுக்கு வருவோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனுஷங்களோட மூளை வந்து எப்படி இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்து யோசிக்குது அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்ஸ். இதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கான்செப்ட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து. ஃபிசிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ மேக்னட்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன மேக்னட்ஸை வந்து நிறைய எடுத்துக்கோங்களேன். அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதை ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு பேட்டர்னில் போய் நிற்கும், ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல். ஏன்னா மேக்னெட் வந்து ரிப்பல் ஆகும், அட்ராக்ட் ஆகும், அப்படிலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல. அது வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ எனர்ஜி ஸ்டேட்டில் எனர்ஜியே தேவைப்படாத அந்த இடத்துலேருந்து அது மாற தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போய் நின்றும். ஸோ அது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் லோ எனர்ஜி ஸ்டேட், அதுக்கு போய் நின்றும். மேக்னெட்டுன்னு நான் சொன்னது வந்து நிஜமான மேக்னெட் கிடையாது, அது ஒரு அனாலஜி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து மேக்னெட்டிக் ஆட்டம்ஸ். அதுக்கு வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா ஒரு டைனி ஸ்பின்னிங் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி. அது என்ன பண்ணுன்னா, பக்கத்தில் இருக்க மேக்னெட்டிக் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேஜுக்கு மாறும். இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து அவர் சொன்ன ப்ராசஸ். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஹாப்ஃபீல்ட் என்ன நினச்சார் அப்படின்னா, நம்ம பிரெயின் செல்ஸும் வந்து இந்த மேக்னெட் மாதிரி, ஒவ்வொரு பிரெயின் நியூரானும் ஒவ்வொரு மேக்னெட் மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ எதையாவது ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, எப்படி நம்ம மேக்னெட்டை வந்து ஒரு ஷேக் பண்ணி விட்டோம்னா அது வந்து அலைன் ஆகி ஒரு பேட்டர்னில் நிற்கிது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம மூளையை வந்து அலைன் ஆகி நிறையா இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் தூக்கிட்டு வந்து அதை அலைன் பண்ணி ஒரு அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்க ட்ரை பண்ணும். அப்படி தான் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஒரு சின்ன கேம். இந்த பிக்சரில் பிளர் பண்ணியிருக்க இமேஜ் யாருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே நான் கொடுக்கல, ஆனால் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு உங்கள் பிரெயின் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிச்சு. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு பசில்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ அதில் நிறையா பீசஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீசஸை நீங்கள் ஃபுல்லாக சேர்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு பிரெயின் வந்து பிக்சர் பண்ணிடும். ஓகே, இது ஃபைனலில் வந்து இப்படி தான் இருக்க போகுது இந்த ஃபோட்டோ,
நம்ம போடுற வந்து பிக்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மூளை இது பண்ணிடும். இதுதான் வந்து இதே கான்செப்டை வச்சு தான் வந்து இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓகே கூகுள்னு சொல்லி பேசுகிறீங்க, இல்லை ஓகே சிரின்னு சொல்லி சிரின்னு சொல்லி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து மேபி தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லை அதாவது லைக் ராங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்கலாம். பட் அது கிடைக்கிற அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சு அதோட ஒரு ஸ்டெபிலிட்டி, ஓகே ஒரு ஸ்டேபிள் பேட்டர்னை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஹிண்டனோட கான்செப்ட் என்னென்னா போல்ட்ஸ்மேன்ஸ் மெஷின். இவரும் வந்து ஃபிசிக்ஸில் இருக்க தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் வந்து ஒரு மாடல் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகிள்ஸ் வந்து ரேண்டமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக இந்த மெட்டீரியல் கூல்டவுன் ஆகும்போது இந்த பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணுன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து லோ எனர்ஜி அதை மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இருக்கோ அந்த ஸ்டேட்டை வந்து தேடி கண்டு போய் நின்றோம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனை கொடுக்குது. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு மலையில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலையில் நின்றுட்டு அடியில் வந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் ஹைட்டில் இருப்பீங்க, எந்த இடத்துல மலையை சுற்றி இருக்கும் இல்லையா, எந்த இடத்துல வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கல் எடுத்து உருட்டி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் வந்து டீப்பஸ்ட் பாயிண்டில், இல்லை அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா தரம் இருக்கும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த கல் உருண்டு போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அதை மாட்டிக்கும், முழுசாக கீழே போகாது. ஸோ ராங் அசம்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா இமேஜின் அந்த மலையை நீங்கள் ஒரு குலுக்குறீங்க அப்படின்னா அந்த ஓட்டையிலேருந்து அது ஆடி போய் ஓகே ஒரிஜினலாக எங்கே டீப்பஸ்ட் பொசிஷன் இருக்கோ அங்கே போய் நின்றோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் எப்படி தேடி போய் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் நிற்கிதோ அதே மாதிரி மிஷின் வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு லட்சக்கணக்கான சொல்யூஷன் இருக்கும்போது அதில் நம்மளுக்கு பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் வந்து தேடி பிடிச்சி கொடுக்குது அப்படின்னா அதோட கான்செப்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட்லேருந்து இவங்க எடுத்து பண்ணனால தான். ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அட்வான்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் ரெக்கக்னைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரேட்டிவ் ஏஐ, இல்லைன்னா நீங்கள் இந்த சேட் பாட்லாம் பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் சப்போர்ட்டில் ஆளே இல்லாமல் கம்ப்யூட்டர் கூட நம்ம சேட் பண்ணிகிட்டு இருப்போம். இது எல்லாமே வந்து இந்த 2 கான்செப்டை வச்சு தான் எவால்வ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஏன் ஃபிசிக்ஸில் இப்போது நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்கான முன்னோடியாக இருந்திருக்காங்க. இவங்க இந்த கான்செப்டெல்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கோர் ஃபிசிக்ஸ்லேருந்து. ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கோர் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ். இந்த மேக்னெட்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ஸ்டேபிள் பொசிஷனில் நிற்கிறது, இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து லோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போய் ஸ்டேபிளாக நிற்கிறது, இது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ். அதனால தான் இவங்களுக்கு ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கெமிஸ்ட்ரிக்கு எதில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுலேயும் ஏஐயை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறதை கண்டுபிடிச்சதுக்காக தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இந்த ப்ரைஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா டேவிட் பேக்கர், அப்புறம் டெமிஸ் ஹெசபிஸ், அப்புறம் ஜான் எம் ஜம்பர் அப்படின்னு 3 சயின்டிஸ்ட்டுக்கு தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை எதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணணும்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லா பக்கமும் செல் இருக்குது. செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வருது, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வருது. ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் வந்து டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை ரீட் பண்ணி அதில் ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏவை ரீட் பண்ணி தான் வந்து ப்ரோட்டீன் வந்து பாடியில் சிந்தசிஸ் ஆகும். ப்ரோட்டீன் என்னென்னா அது ஒரு பாலிபெப்டைட் செயின். பாலிபெப்டைட் செயின்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, அந்த அமினோ ஆசிட்ஸை வந்து இந்த பாசி கோர்ப்பாங்க தெரியுமா, செயின் மாதிரி. அது மாதிரி டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸை ஒரு செயின் மாதிரி கோர்த்துட்டு போகிறது தான் பாலிபெப்டைட் செயின். இந்த பாலிபெப்டைட் செயின் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆக அதை வந்து ஃபோல்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸாக மாறும். டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டீனும் நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லையா. ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு செயலுக்கு யூஸ் ஆகலாம், இன்னொரு ப்ரோட்டீன் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு ப்ரோட்டீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம். இப்படி நிறைய பர்பஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது.
அந்த 20 அமினோ ஆசிட்ஸும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில், டிஃப்ரெண்ட் செயின் ஸ்ட்ரக்சர்ஸில், டிஃப்ரெண்ட் லென்த்தில், டிஃப்ரெண்ட் ஃபோல்டிங் ஸ்டைலில் நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனுவலாக வந்து இப்போ இத்தனை ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ டேவிட் பேக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரோட்டீன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. இவர் ஆர்டிஃபிஷியலாக வந்து கம்ப்யூட்டர்லேயே பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நமக்கு தேவையான தெரப்பியூட்டிக்கலாக, அதாவது மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா ப்ரோட்டீன்ஸை வந்து டிசைன் பண்ணி உருவாக்கிக்க முடியும். அதனால தான் வந்து இவர் பண்ண ரிசர்ச் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சம் 2 பேர் யார் தெரியுமா? அவங்க 2 பேர் வந்து கூகுள் எம்ப்ளாயீஸ். கூகுளோட AlphaFold 2 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணது கூகுளோட டீப் மைண்ட். இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 மில்லியன் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து 50-60 வருஷமாக வந்து சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். அது வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். அது எப்படி வரும்னே வந்து நம்மளால் ஒரு மேனுவலாக மனுஷ மூளையால் வந்து அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மிஷின் லேர்னிங்கை வச்சு அதை ப்ரிடிக்ட் பண்ணி அது மூலயமா வந்து நிறையா சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இப்போவே வந்து நிறையா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஏஐ யுகம்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 2 நோபல் ப்ரைஸுமே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2க்குமே வந்து ஏஐ ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் கனெக்ட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து இவங்க மிஷின் லேர்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கே மனுஷ மூளையை வச்சு அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு ஒரு மாடல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு தான் வந்து ஏஐ மாடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து இவங்க ஏஐ கண்டுபிடிச்சதே எதுக்குன்னா வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நமக்கு இது எல்லாமே ஒன்று தான், சயின்ஸ். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல் எடுத்து என்ன தெரியும், செல்லு அது ஒரு பயாலஜியா. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் மேபி பார்க்கலாம். அது என்னது, கெமிஸ்ட்ரியில் தான் மாலிகூல்ஸ் எல்லாம் வரும். இன்னும் நீங்கள் உள்ள டீப்பாக மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிஃபிகேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது இவங்களுக்கு ஏன் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க, எதனால் ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், புரியலன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பெட்டராக. இதே மாதிரி நிறையா சயின்ஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸில் உங்களுக்கு கொடுத்தது கரெக்டாக அப்படின்ற மாதிரி வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்குல்ல, நீங்களும் எதாவது டிஸ்கஸ் பண்ணுறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.